Hello student, good evening everybody. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற எக்ஸாம்பிள் 1.5 தான் சம்ம பார்க்க போறோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சீதா saved 225 rupees and she has spent 400 on credit basic for the purchase of the stationery. Find a due amount அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ சீதா சேவ் பண்ணது இதில் ப்ளஸ்ஸாக எதை எடுத்துக்கணும் மைனஸாக எதை எடுத்துக்கணும்னு ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு சேவ் பண்ண மணி வந்து எக்ஸஸ் ஆகுமே கண்டி குறைய போகிறதில்ல. அப்போ அதை நம்ம ப்ளஸில் தான் எடுத்துக்கணும். சீதா சேவ் பண்ண மணி பார்த்திங்கன்னா 225 rupees வந்து ப்ளஸில் தான் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ சீதா சேவ்டு அப்படின்னு எழுதிக்கோங்க. சீதா சேவ் பண்ண ருபீஸ் வந்து 225 rupees. ஓகேங்களா? அவங்க பர்ச்சேஸ்க்காக செலவு பண்ண ருபீஸ் பார்த்திங்கன்னா 400 rupees. ஓகேங்களா? பர்ச்சேஸ்க்காக கிரெடிட் பேசிக் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா 400. அதை நம்ம மைனஸில் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதை இப்போ இங்கே எழுதிடுங்க. தி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸ்டேஷ்னரிக்காக ஸ்பெண்ட் ஃபார் ஸ்டேஷ்னரி ஆன் கிரெடிட். ஓகேங்களா? இது எவ்வளோ ருபீஸ்னு பார்த்தீங்கன்னா 400 rupees. ஓகேங்களா? இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 225 rupees. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மைனஸில் தான் எடுத்துக்கணும், ஏன்னா இது செலவு பண்ணிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? அதனால் த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதை எழுதிடுங்க. த டியூ அமௌண்ட் டு பி பெய்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 225 rupees ப்ளஸ்லேயும் 400 rupees மைனஸ்லேயும் எடுத்துக்கணும். இப்போ இதை மைனஸ் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரியே எழுதுகிறேன். 225 rupeesங்களா? இப்போ இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னா நம்மள முன்னாடி 1 இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கணும். இங்கே 4, இங்கே 0வாக இருக்குது. அப்போ இந்த 4லேருந்து இங்கே கொடுத்தா இது என்னவாகிடும்னா இது 10 ஆகிடும். அப்போ 10ல் 5 போச்சுன்னா மீதி 5. இங்கேருந்து 1 கொடுத்ததுனால 9 தான் இருக்கும். 9ல் 2 போச்சுன்னா ரிமைனிங் 7. இங்கே 3 இருக்கும். 3ல் 2 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 170. இப்போ பெரிய எண்ணோட குறி மைனஸு. ஓகேங்களா? அதனால் -175 அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ருபீஸ்னு எழுதிக்கோங்க, அந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.